ஸ்ரீ அஜா அன்னதா ஏகாதசி. ஆவணி மாதம் தேய்பிறையில் வரும் ஏகாதசி திதியை அஜா அன்னதா ஏகாதசியாக கொண்டாடுவர். பாவங்கள் போக்கும் அஜா ஏகாதசி. ஸ்ரீ வைஷ்ணவ ஏகாதசி. அஜா ஏகாதசி இந்த ஆண்டு இன்று ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை வருகின்றது. இன்று காலை 5 மணிக்கு துவங்கி நாளை காலை 4:38 மணி வரை ஏகாதசி திதி உள்ளது. அதற்கு பிறகே திரையோதசி திதி துவங்குகிறது. ஆவணி மாத தேய்பிறையில் வரும் இந்த ஏகாதசி அன்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் மகாலட்சுமியையும் சேர்த்து வழிபட்டால் செல்வ வளம், மகிழ்ச்சி, நிம்மதி போன்ற அனைத்து நலன்களும் கிடைக்கும். இன்று சிவ வழிபாட்டிற்குரிய திருவாதிரை நட்சத்திரமும் இணைந்து வருவதால் இந்த நாளில் விரதமிருந்தால் பெருமாளின் அருளுடன் சிவனாரின் அருளும் கிடைக்கும். ஏகாதசி விரதம் என்பது பெருமாளின் அருளை பெறுவதுடன் அனைத்து விதமான பாவங்களில் இருந்தும் நம்மை விடுவிக்கும் மிக உயர்ந்த புண்ணியமான விரதமாகும். மற்ற விரதங்களைப் போல் இல்லாமல் மிக கடுமையான விரத விதிகளை கொண்ட ஏகாதசி விரதம் அதே அளவிற்கு மிக உயர்ந்த புண்ணிய பலனையும் கேட்ட வரங்களையும் தரக்கூடியது இந்த ஏகாதசி விரதம். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு தனிச்சிறப்பும் தனியான பலன்களும் உண்டு. அப்படி ஆவணி மாதம் தேய்பிறையில் வரும் அஜா ஏகாதசி எனப்படும் அன்னதா ஏகாதசியில் விரதமிருந்து வழிபட்டால் அனைத்து விதமான பாவங்கள், துன்பங்களில் இருந்தும் நாம் விடுபட முடியும். இது இந்த பிறவியில் மட்டுமல்ல, முந்தைய பிறவியில் செய்த பாவங்களையும் நீக்கி இழந்த அனைத்தையும் திரும்ப தரக்கூடிய விரதமாகும். பாவங்கள் போக்கும் அஜா ஏகாதசி. ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் நாம் செய்த பாவங்களே. இந்த பிறவியில் நாம் செய்த பாவங்களை ஓரளவிற்கு கணக்கிட்டு விட முடியும். ஆனால் முற்பிறவிகளில் என்னென்ன பாவம் செய்தோம், அவை எவ்வளவு என யாராலும் கணக்கிட இயலாது. தவறாமல் அவை நமக்கு துன்பங்களை தந்து கொண்டுதான் இருக்கும். அப்படிப்பட்ட போன பிறவி பாவங்களையும் சேர்த்தே அழித்து நமக்கு உயர்வை அளிக்கக்கூடியது அஜா ஏகாதசி. அஜா ஏகாதசியின் சிறப்புகள். இதனை அன்னதா ஏகாதசி என்றும் குறிப்பிடுவர். இந்நாளில் எவரொருவர் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபடுகிறாரோ அவர் அவரது பாவங்களின் கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவார் என்று பிரம்ம வைவர்த்த புராணம் கூறுகிறது. அஜா ஏகாதசி என்பது வருத்தத்தை நீக்கும் ஏகாதசி, முற்பிறவி பாவங்களை போக்கும் ஏகாதசி என்று பொருள்படும். இந்த அஜா ஏகாதசி விரதத்தின் மகிமையை பற்றி மகாபாரதத்தில் தர்மருக்கு ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா விளக்கியுள்ளார். அரிச்சந்திரன் கதை. பகவான் ஸ்ரீராமர் தோன்றிய ரகுவம்சத்தில் தோன்றிய அரிச்சந்திரன் மன்னன் சத்தியம் தவறாது மாபெரும் அரசனாக அரசாண்டு வந்தான். அவனுக்கு சந்திரமதி என்ற மனைவியும் லோகிதாசன் என்ற மகனும் இருந்தனர். நாடும் அவனும் எந்தவிதமான குறையுமின்றி சுபிட்சத்தோடு வாழ்ந்தனர். விதி வசத்தால் மன்னன் அரிச்சந்திரன் தனது நாடு, நகரம் அனைத்தையும் இழக்க நேரிட்டது. அதோடு தன்னுடைய மனைவி, மக்களையும் விற்கும் மிக கொடிய நிலைக்கு தள்ளப்பட்டார். பக்திமானான அரிச்சந்திரனையும் அடிமையாக்கி மயானத்தை காக்கும் பணியில் அமர வைத்தது விதி. ஆனால் அந்நிலையிலும் அரிச்சந்திர மாமன்னன் தனது சுய தன்மையை இழக்காமல் சத்தியத்தினை கைவிடாது கடைபிடித்து வந்தார். பல காலங்கள் கடந்தன. ஒரு நாள் அவர், நான் என்ன செய்வேன், இன்னும் எத்தனை காலம் இது போன்ற வேதனையில் வாடுவது, இதிலிருந்து மீள வழியே இல்லையா என்று மிகவும் வருந்தினார். அப்போது அதிர்ஷ்டவசமாக அந்த வழியாக சென்ற கௌதம மாமுனிவரை கண்டு தனது நிலைமையை எடுத்து கூறி இதிலிருந்து மீள வழி கூறுமாறு வேண்டினார். கௌதம மாமுனிவர் கூறிய ஏகாதசி விரதம். அரிச்சந்திரனின் சோக கதையை கேட்டு இரக்கம் கொண்ட கௌதம முனிவர் அவருக்கு இந்த ஏகாதசி விரதத்தின் மகிமையை எடுத்து கூறினார். அரிச்சந்திரா,
உனது நல்ல காலம் இன்னும் 7 தினங்களில் பாவங்கள் அனைத்தையும் நீக்கி மிகவும் நற்பலன்களை அளிக்க வல்ல அஜா ஏகாதசி என்று அழைக்கப்படும் அன்னதா ஏகாதசி வரவிருக்கிறது. இந்நாள் மிகவும் மங்களமானது. இந்நாளில் நீ இருக்கும் இந்த நிலையில் உன்னால் மற்ற அனுஷ்டானங்களை கடைபிடிக்க முடியாவிட்டாலும் உபவாசத்தை மட்டுமாவது ஏற்று அன்று இரவு கண் விழித்து இறைவன் ஸ்ரீஹரியின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டிரு. இதன் காரணமாக உனது முற்பிறவி பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று நன்னிலையை அடைவாய் என அன்னதா ஏகாதசி பற்றியும் அதன் விரத பலன்களின் மகிமை பற்றியும் எடுத்து கூறினார் கௌதம மாமுனிவர். அன்னதா ஏகாதசியின் பலன்கள். ஹரிச்சந்திரன் கௌதம முனிவரின் வழிகாட்டுதலின்படி அஜா ஏகாதசி நாளில் உபவாசம் இருந்து அவனது பாவங்கள் அனைத்தும் நீங்கி மீண்டும் நாடு நகரத்தினை பெற்று நன்னிலையை அடைந்தான். மேலும் இந்த விரதத்தின் பல நாள் மாயையின் காரணத்தால் உயிரிழந்த மகனை மீண்டும் அடைந்ததோடு மனைவியுடன் ஒன்று சேர்ந்து மீண்டும் அரசாட்சியினை அடைந்தார் என்று ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா யுதிஷ்டிர அரசருக்கு கூடி முடித்தார். இந்நாளில் மேற்கொள்ளும் விரதம் நாம் முற்பிறவிகளில் செய்த பாவங்களின் விளைவால் இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கும் துன்பங்களை உடனடியாக நீக்க வல்லது. இதனால் அவர்கள் அனைவரும் இறுதியில் பக்தி லோகத்தை அடைவர். கதையை கேட்டாலே புண்ணியம். இறைவனின் பரமபதத்தை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனைவரும் இவ்விரதம் இருக்க முற்பிறவி பாவம் தீர்ந்து இப்பிறவியில் மேன்மை அடைவர். தொடர்ந்து 6 ஆண்டுகள் இவ்விரதத்தை கடைபிடிக்க, அதாவது 12 ஆண்டுகள் விரதம் கடைபிடித்தால் பரந்தாமன் அருளால் எளிதாக பரமபதம் சேர்வார்கள். அது மட்டுமல்ல, எவரொருவர் இந்நாளில் இந்த விரதத்தின் மகிமையை விவரிக்கும் இந்த கதையினை கேட்கிறாரோ அல்லது படிக்கிறாரோ அல்லது கூறுகிறாரோ அவர் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார் என்று பிரம்ம வைவர்த்த புராணம் விவரிக்கின்றது. அன்னதா ஏகாதசி கதை நிறைவடைந்தது.